பரமா படிடா. கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எ டாக் ஹேஸ் டைட். இது எழுதினவங்க பாப்லோ நெருடா. இது 1956 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து பாப்லோ நெருடா அவங்களோட டாகுக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு டாக் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஓனர் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த போமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் மாதிரி கிடையாது. சில பேர் வந்துட்டு இப்போ ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. அதை எப்போவும் ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த டாகை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப அழுது ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் நார்மலாக எல்லாரும் பண்ணுவாங்க. அது வந்து நேச்சுரலாக அவங்களுக்கு வருதோ இல்லை அடுத்தவங்களுக்காக பண்ணுறாங்களோ தெரியாது. பட் நான் வந்து அந்த மாதிரி கிடையாது. என்னோடய டாக் இறந்து போச்சு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது. பட் நான் அதை என்றைக்குமே ரொம்ப வந்து ஷோ பண்ண மாட்டேன். டாக் இறந்து போச்சு அப்படின்றது ரியாலிட்டி. அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்கிற ஃபீலிங், அது இறந்து போனதுக்கப்புறம் அதை பரி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றத இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக ரொம்ப கேஷுவலாக எழுதியிருப்பார். ஸோ இதில் வந்து 8 ஸ்டான்ஸாக இருக்குது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். 8 ஸ்டான்ஸாக அன்ஈவனான லைன்ஸோடு இருக்குது அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லை 4 to 6 லைன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருப்பார். எந்த விதமான ப்ராப்பரான ரைமிங் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்பவே சிம்பிளான லாங்குவேஜில், சிம்பிளான டோனில் தான் எழுதியிருப்பார். ஸோ சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, மை டாக் டைடு. ஸோ எடுத்த உடனே என்னோடய டாக் வந்து இறந்து போச்சு, நான் அதை பரி பண்ணியிருக்கிறேன். எங்கே அப்படின்னா ஒரு கார்டனில் நியர் அ ரஸ்டட் மெஷின். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு மெஷின் இப்போ துருபிடிச்சு போய் இருக்குது. அந்த மெஷின் பக்கத்தில் நான் என்னோடய டாகை வந்து பரி பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ், அதுக்காக நான் க்ரியேட் பண்ணி அதுக்கு பெரிய ஆர்னமெண்ட்ஸோட அந்த மாதிரி நான் எந்த ஒரு எக்ஸாஜரேஷனுமே பண்ணலை. ஜஸ்ட் ஒரு இடத்துல அது இறந்து போச்சு அப்படின்றதுக்காக ஒரு பழைய இரும்புலாம் போட்டு வைக்கிற அந்த இடத்து பக்கத்தில் நான் வந்து அதை பரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுலேயே ஆத்தரோட அந்த கேஷுவல் டோன் வந்து தெரியுது இல்லையா? ஆனால் அடுத்த லைன்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் டே ஐ வில் ஜாயின் ஹிம். ஸோ ஒரு நாள் நான் அவனோட சேர்ந்து அவன் இருக்கிற அந்த ஹெவனில் நானும் அவனோட ஜாயின் பண்ணிப்பேன். இதில் ஹிம் அப்படின்றது டாகை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவனோட நான் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக் வந்து அங்கே போகும்போது அதோட டர்ட்டி ஸ்கின்னோட ஹெவனுக்கு போயிருக்கு. அதோட பேட் மேனர்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே டாக்ஸுக்கு வந்து அந்த நோஸ் சைடு ரொம்ப வெட்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோல்டு நோஸாக இருக்கட்டும், அதோட அந்த பேட் மேனர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தோட சேர்ந்து அது இப்போ ஹெவனுக்கு போயிடுச்சு. அப்படி போன அந்த டாக் கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு பர்சன். மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு திங்ஸை டிபெண்ட் பண்ணி, ஏதோ ஒரு மெஷினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் இல்லையா? நேச்சரை டிபெண்ட் பண்ணியோ, ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ அதெல்லாம் தாண்டி எப்போவுமே மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி சொசைட்டியில் ஒரு ஹை பொசிஷன் போகிறது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். இந்த வேர்ல்டில் இருக்கிறன்னா என்றைக்குமே ஹெவனை பற்றி பேசினதில்லை. அது ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராமிஸுமே நான் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஹியூமன் பீயிங் கிட்ட பேசும்போது நம்ம வந்து சில நேரம் விளையாட்டாக சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் நீ பண்ணனா நரகத்துக்கு தான் போவேன், சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத நான் தான் சொல்கிறேன், நான் இறந்து ஒரு நாள் என்னோடய டாகை போய் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவர் என்னதான் அவருக்கு சில விஷயங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னாலும், சில விஷயங்கள் பொய்ன்னு அவர் நினச்சிட்டு இருந்தாலும், அந்த டாக் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ் அது எல்லாத்தையும் தாண்டி இவரை யோசிக்க வைக்குது. ஓகேவா? அது வந்து இவர் அக்செப்ட் பண்ணுறதா இருக்கலாம், அக்செப்ட் பண்ணாததாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த டாக் மேலே இருக்கிற லவ் வந்து இந்த வேர்ட்ஸில் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த லைன் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும். நவ் ஐ பிலீவ் இன் ஹெவன், ஐ வில் நெவர் என்டர். நான் இப்போ பிலீவ் பண்ணுறேன், ஹெவன் ஒன்று இருக்குது, அந்த ஹெவனுக்கு போய் நான் என்னோடய டாகை பார்க்க போகிறேன்றதை பிலீவ் பண்ணுறேன். ஆனால் ஐ வில் நெவர் என்டர், அங்கே நான் எப்போவுமே போக போகிறதில்ல. ஸோ அந்த டாகை பார்க்குறதுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறது அந்த மிஸ்ஸிங், அதை நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நான் அதை பார்ப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஒரு மிஸ்ஸிங்னால அவர் சொல்கிறது. மற்றபடி அவருக்கு நல்லா கிளியராகவே தெரியுது, ஹெவன் ஒன்று இல்லை, அங்கே நான் எப்பவும் போக போகிறதே இல்லை அப்படின்றது அவருக்கு கிளியராக தெரியுது. ஸோ 2 மைண்ட் செட்டையுமே ஒரே லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இவர் வந்து அந்த ஹெவனை எப்படி பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா, அது ஒரு டாக்டம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த டாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அது இறந்ததுக்கப்புறம் அது போகிறதுக்கான ஒரு ஹோலி பிளேஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை தான் டாக்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக் எல்லாமே இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகும். அது ரொம்ப பியூரான, ரொம்ப டிவைனிட்டி இருக்கிற ஒரு இடம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னோட டாகும் போகும். அப்படி அது அங்கே போனதுக்கப்புறம் கூட அது எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும். அதோட ஓனர், அதோட மாஸ்டரான நான் அங்கே வருவேன்னு சொல்லிட்டு எனக்காக தான் என்னோட டாக் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கும். எப்படி வெயிட் பண்ணும் அப்படின்னா, அதோட ஃபேன் மாதிரி இருக்கிற அந்த டெயில், அந்த டாக் வந்து நிறைய ஹேர் இருக்கிறதுனால அதோட டெயில் பார்க்குறதுக்கு ஒரு ஃபேன் மாதிரி, அதை ரொட்டேட் பண்ணும்போது ஃபேன் மாதிரி இருக்குது. வேவிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த டெயில் எப்போவுமே ஆட்டிக்கிட்டே இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டோனில் என்னோட மாஸ்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு சோகத்தில் பேசுகிறேன், என்னோட டாக் இறந்து போயிடுச்சு அந்த ஒரு சேட்னஸில் நான் பேசுகிறேன் அப்படின்றது கிடையாது. இந்த இருந்து நான் பேசுகிறேன், பட் நான் சோகத்துலலாம் பேசலை. என்னோட கம்பேனியன், என்னோட கூடவே இருந்த ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்த என்னோட டாக் வந்து இறந்து போச்சு. அது என்றைக்குமே என்கிட்ட ஒரு ஸ்லேவ் மாதிரி இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஸ்லேவ் அப்படின்ற ஒரு வேர்டு வராது. யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது. நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அங்கே ஈக்குவாலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னோட கம்பேனியன், என்னோட அந்த டாகுமே என்றைக்கும் எனக்கு ஸ்லேவ் மாதிரி இருந்ததில்ல. அதோட ஓன் அத்தாரிட்டி அதுக்கு எப்போவுமே இருந்திருக்கும். அது அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கே தவிர என்றைக்கும் எனக்கு ஸ்லேவ் மாதிரி இருந்ததே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கம்பேனியன் போனதை நினச்சி நான் இப்போ வந்து சேட்னஸில் பேசலை. தென் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்பேரிசனோட சொல்கிறாரு. போர்க்யூபைன், முள்ளம்பன்றி இருக்கும் இல்லையா, அதோட சேர்ந்து இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கம்பேர் பண்ணுறாரு. எப்படி அதை வந்து நம்ம ஒரு பெட் அனிமலாகவே வளர்த்தாலுமே அதை வந்து நம்மளால் கையில் எடுத்துலாம் கொஞ்ச முடியாது இல்லையா? அதை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அதோட முள்ளெல்லாம் நம்மக்கிட்ட குத்தும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். அந்த டாக் வந்து எப்போவுமே இவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்குன்னு சர்டன் பவுண்ட்ரி வச்சு அந்த பவுண்ட்ரியில் தான் அது இருக்குமே தவிர ரொம்ப இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி. அதுவும் இதுக்காக தான். டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பட் அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக, டீசென்ட் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த அஃபெக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண மாதிரிலாம் இருக்காது. சில டாக்ஸ் வந்து ஒரு இடம் கூட நவுல விடாது ஓனரை. அதே மாதிரி அவங்கக்கிட்ட எப்போவுமே அந்த ஓனர்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஓனர் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா ரொம்பவே சோகமாயிரும். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது. எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த டாக் வந்து என்றைக்குமே இவங்க மேலே ஏறி அவங்களோட கிளாத் எல்லாத்தையும் டர்ட்டி ஆக்குனது கிடையாது. அந்த டாகோட ஹேர் என்றைக்கும் இவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது கிடையாது. அதே மாதிரி இவங்களோட நீஸை வந்து என்றைக்குமே அந்த டாக் வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்காது. சில டாக்ஸ் வந்து எப்போவுமே அந்த ஓனரோடையே பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கணும், ஒரு ஃபிசிக்கல் டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் இல்லையா? நார்மலாக டாக்ஸ் எல்லாமே செக்ஸில் ஒரு அப்சஸ்டாக இருக்கிற மாதிரி அதோட பிஹேவியர் பார்க்கும்போது ரொம்பவே அட்டாச்சாக இருக்கிற டாக்ஸோட பிஹேவியர் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும் இல்லையா? ஓவர் பொசசிவாக, ஓவர் அப்சஸ்டாக அந்த ஓனர் மேலே ரொம்ப லவ்வோடு இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் சம்டைம்ஸ் வியர்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஆட்டிடியூட் வந்து என்னோட டாக் கிட்ட என்றைக்குமே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க டாக் எப்போவுமே அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு லுக்கு வந்து அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே பார்த்துட்டே இருக்கும். நான் எப்போவாவது எனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிறேன்னா அதை வந்து உடனே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என்னோட டாக் வந்து எப்போவுமே என்னையே தான் பார்த்துட்ருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கர் மாதிரி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அது எனக்கு தேவையே படாது. என்னோட டாக் வந்து எப்போவுமே என்னையே தான் பார்த்துட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி எல்லா பீப்புளுக்குமே, நார்மல் மேன் எல்லாருக்குமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாருமே என்ன நினைப்போம், இந்த டாக் வந்து நம்மளையே பார்த்துட்டே இருக்குன்னா அதுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, அது ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணுது, டைமை வேஸ்ட் பண்ணுது, அதனால தான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட கண்கள், அதோட ஐஸ் வந்து அவ்வளோ பியூராக இருக்குது. தேன் மீ, என்னை விட, என்னோட லவ்வை விட, என்னோட லவ் அண்ட் கேரை விட அந்த டாகோட அந்த பியூரிட்டி, அதோட கண்களில் வந்து அவ்வளோ பியூரிட்டி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அது
எப்போவுமே என்னைய தான் பார்த்துட்டு இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, அது என்ன பார்க்குறத மட்டும் மறக்கவே செய்யாது. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. தூரத்தில இருந்தாலும் என்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட ஸ்வீட் லைஃப் அது வாழ்ந்த இந்த கொஞ்ச காலமா இருந்தாலும், அது வந்து ஒரு ஸ்வீட் லைஃப். அந்த ஸ்வீட் லைஃப் ஃபுல்லாவே அது என்ன பார்த்துட்டே தான் அதோட டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கே தவிர, என்ன எந்த டைமும் டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. என்கிட்ட எதுவும் வேணும்னு சொல்லி கேட்டதே கிடையாது. என் பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு சோல் தான் என்னோட டாக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இவர் வந்து அந்த டாகோட டெய்ல பார்த்து பொறாமைப்படுவாராம். ஒரு என்வி வந்து இவருக்கு இருந்துட்டே இருக்கும். எப்போ அப்படின்னா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, ஒரு இஸ்லா நெக்ரா அப்படின்னு சொல்லப்படுற சிலியில இருக்கிற ஒரு ஷீஷோர் இருக்கு. அந்த ஷீஷோருக்கு இவங்க அவங்களோட டாக கூட்டிட்டு போகும்போது, அந்த வாக்கிங் 2 பேரும் சேர்ந்து போவாங்க இல்லையா? அப்படி வாக்கிங் போகும்போது, அந்த டாகோட டெயில் வந்து ரொம்பவே அழகா அங்கேயும் இங்கேயும் ஷேக் ஆயிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதோட ஹேர பார்க்கும்போது, அதோட டெயில பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அத பார்த்து நான் நெறைய நாள் பொறாமப்பட்டுருக்கேன். முக்கியமா ஒரு லோன்லி வின்டர் அப்போ நாங்க இந்த மாதிரி அந்த இஸ்லா நெஹ்ரா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஷீஷோர்ல போகும்போது, அந்த இடத்துல வந்து வின்டர் டைம் அப்படின்றதுனால நெறைய பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஸ்கை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி கவர் பண்ணியிருக்கிற அந்த பேர்ட்ஸை வந்து பிடிக்கிறதுக்காக என்னோட டாக் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணும். அது ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு பேர்டாக பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த டெயில் வந்து அதுவும் ஷேக் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படின்னா எப்படி கடலில் வந்து ஒரு வால்டேஜ் மாதிரி, வால்டேஜ் அப்படின்றது ஹை பவருக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹை பவரோட எப்படி கண்டினியூஸாக வேவ்ஸை கொடுத்துட்டே இருக்குதோ, அதே மாதிரி என்னோட டாகும் ஒரு டயர்டே ஆகாமல் கண்டினியூஸாக அந்த பேர்ட்ஸை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி அது ஜம்ப் பண்ணும்போது அதோட டெயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டாக் வந்து அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஜம்ப் பண்ணும்போது, நடந்து போகும்போது அப்போல்லாம் அதோட டெயில் வந்து ஒரு கோல்டன் டெயில். அந்த டெயிலை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓஷனில் வந்து எப்படி கண்டினியூஸாக அந்த வேவ்ஸ் வரும்போது ஒரு ஸ்ப்ரே நம்ம மேலே படுற மாதிரி, அது சைடில் நின்னோன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி அந்த வாட்டர் வந்து தெறிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதோட டெயிலும் ரொம்ப ஹையாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது ஜம்ப் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே மாதிரியே இந்த டெயிலும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ஆத்தர் வந்து எப்போவுமே அதை அட்மையர் பண்ணிட்டு அதை ரசிச்சுட்டே இருப்பார். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாய்ஃபுல் அப்படின்றத 3 டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. யார் அப்படின்னா அந்த டாக். ஹியூமனை விட அனிமல்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து தேவையில்லாத எந்த விதமான தாட்ஸ் கிடையாது. அடுத்தவங்கள பற்றி யோசிக்காது. முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஷேம்லெஸ் ஸ்பிரிட். அது வந்து அடுத்தவங்கள பற்றி யோசிக்காது. நம்ம வந்து அடுத்தவங்கள பற்றி யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு ஷேம் அப்படின்னு ஒன்று வரும். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, அவங்க முன்னாடி நம்ம ஷேமாக ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறதுனால தான் ஹியூமனுக்கு ஷேம் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். அந்த ஷேம் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். அதை பற்றி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆனால் டாக்ஸ் வந்து அந்த ஷேம் அப்படின்றது இல்லாததுனால அது வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்குது. அந்த டாக்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் வாஸ் நோ குட் பாய் ஃபார் மை டாக். அந்த டாகுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக எந்த ஒரு குட் பாயுமே சொல்லலை. அது இறந்து போச்சு. நான் வந்து உடனே கொண்டு போய் அதை பரி பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு விதமான ஃபியூனரலும் நடக்கலை. அதுக்காக ஒரு மோர்னிங்ஸ் எதுவுமே நடக்கலை. ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் போய் அதை பரி பண்ணிட்டேன். அது இறந்து போச்சு. அதை நான் பரி பண்ணிட்டேன். ஸோ எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தான் என்னோடய டாக் வந்து இறந்து போச்சு. அதை பரி பண்ணது எல்லாமே. ஸோ என்றைக்குமே நாங்கள் எங்களுக்குள்ளே பொய் சொல்லிக்கிட்டதே இல்லை. எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பொய் அப்படின்றது இருந்ததே இல்லை. என்னோடய டாகும் எதுவும் என்கிட்ட மறைச்சதில்லை. நானும் அதுக்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை. நவ் என்னோட டாக் வந்து இறந்து போச்சு. நான் அதை பரி பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போதும் ரொம்ப கேஷுவலாக முடிச்சிட்டாங்க. பட் இன் பிட்வீனில் அந்த டாகை பற்றின டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த டாக்கு மேலே இவர் வச்சிருக்கிற இமோஷனாக இருக்கட்டும், அந்த மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவருக்கு அந்த டாக் மேலே ஒரு லவ் இருக்குது. அதே மாதிரி அது பிரிஞ்சு போன அந்த ஒரு சேட்னஸும் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் 2 எமோஷனும் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த போமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.